ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சமாக பால் எடுத்து அதில் சர்க்கரை பவுடர், ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். கெட்டு போன பாலில் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இதை வடிகட்டிட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பேர் சென்னா பன்னீர்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் ரவை சேர்த்து சர்க்கரை பவுடர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சதை அடுப்பு மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான அப்புறமா பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு மிதமான சூடில் நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்த அப்புறமா ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் இதை போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பால் கெட்டு போனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.